பலத்தூர் கிராம காதல் கதை பாகம் 2. இப்போ குரலுக்கு வயசு 23, கதிருக்கு வயது 26. முத்துப்பாண்டி ஐயா குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரிதான் ராமையா ஐயா. பலத்தூர் கிராமத்துலயே அதிக வயசு கொண்ட ஆள்னா அது ராமையா தான். ராமையா என்ன சொன்னாலும் முத்துப்பாண்டி ஐயா ராமையா பேச்சுக்கு ஒத்து போவாரு. முத்துப்பாண்டி ராமையா கூடவே கதிரும் இருக்கான். இப்போ ராமையா ஐயா முத்துப்பாண்டி ஐயாவை பார்த்து, என்ன முத்துப்பாண்டி, குரலுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அத பத்தி எதுவும் முடிவெடுத்திருக்கியா? முத்துப்பாண்டி ஐயா ராமையாவை பார்த்து, எனக்கும் ஆசைத்தான், ஆனா குரல் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல ஐயா. ராமையா, குரல் நம்ப பொண்ணு, நம்ப என்ன சொன்னாலும் கேப்பாள், ரொம்ப யோசிக்காத, சரின்னு சொல்லு. முத்துப்பாண்டி, சரி ராமையா, குரலுக்கு நல்ல வரன் பார்க்க ஆரம்பிச்சுடுங்க. அடுத்த நாள் ராமையா முத்துப்பாண்டி ஐயா பொண்ணு குரலுக்கு வரன் பார்க்க கிளம்புறாரு. கூடவே கதிரும் போறான். இதுக்கு மேலையும் அமைதியா இருந்தா குரலும் நமக்கு கிடைக்க மாட்டால், அவளுடைய சொத்தையும் நம்பலால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த கதிர் ராமையா முகத்துக்கு நேரா நின்று, ஐயா, நான் ரொம்ப நாளா குரல்ல காதலிக்கிறேன், குரலை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு ராமையாவை பார்த்து கதிர் கேக்குறான். ராமையா விளையாடமா அமைதியா, வாடா கதிரு. கதிர், நான் உண்மையைத்தான் சொல்ற ஐயா, நீங்க சொன்ன. முத்துப்பாண்டி ஐயா கேப்பாரு, ஒரு வாட்டி எனக்காக அவர்கிட்ட பேசுங்க ஐயான்னு கதிர் கெஞ்சினான் ராமையா கிட்ட. ஆத்திரம் அடைந்த ராமையா கதிருடைய கன்னத்திலேயே வேகமா அடிச்சுட்டாரு. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கதிரு, முத்துப்பாண்டி வீட்டு வேலைக்காரன், நீ உனக்கு முத்துப்பாண்டி பொண்ணு கேக்குதா? கதிர் என்கிட்ட கேட்ட மாதிரி முத்துப்பாண்டி கிட்ட கேட்காத, இல்லனா உன் தல பலத்தூர் ஆறு மேலதான் மிதக்கும், பார்த்துக்கோ. கதிர் அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய எல்லாம் கோபத்தையும் மனசுல வச்சுட்டு அமைதியா போயிட்டான். ராமையா குரலுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து முடிச்சுட்டாரு. இன்னும் ஒரு வாரத்தில் குரலோட கல்யாணம். குரல் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த எல்லாம் விதத்திலும் கதிர் தயாரா இருந்தான். கல்யாண மேடையிலேயே குரலழகிய கடத்த திட்டமிட்டான் கதிர். கதிர் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்துச்சா? முத்துப்பாண்டி, ராமையா, அப்புறம் ஊர் மக்கள், இவங்க எல்லாரையும் தாண்டி எப்படி கதிர் குரலழகிய கடத்துவான்? குரலுடைய கல்யாணம் அப்போ நடக்கவில்லையா? இவை எல்லாவற்றையும் பாகம் 2 பார்ப்போம்.